போரை நிறுத்துங்கள், வாய் விட்டு கதரும் பாகிஸ்தான், நாடே திவாலு நாசமா போச்சு அப்படின்னு இந்தியாவுக்கு நேச நாடுகளாக இருக்கக்கூடியவங்க கிட்டையும் சர்வதேச அமைப்பு கிட்டையும் பாகிஸ்தான் ஐயா போற நிறுத்த சொல்லுங்க, எங்களால தாங்க முடியல அப்படின்னு கதறுது பாகிஸ்தான். பாகிஸ்தான் போரை நிறுத்துவதற்கு எதற்காக கதறணும் அப்படின்றதுக்கான நிறைய சந்தேகம் இருக்கும். அவற்றை தான் இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா பார்க்க போறேங்க. உண்மையாகவே போரை நிறுத்தத்துக்காக தான் பாகிஸ்தான் விருப்பப்படுது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். ராய்ஸ்டர் செய்தி நிறுவனம் வெளியிட்ட செய்தியை நியூஸ் 18 செய்தியானது வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. அதை நீங்க கேட்டு வந்துருங்க. அதற்கு பிறகு பாகிஸ்தான் போரை நிறுத்துங்க அப்படின்னு கேட்க வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு விளக்குகிறேன். நேற்றைய தினம் நள்ளிரவு முழுக்க தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டிருந்த பாகிஸ்தான் இந்தியாவால் அந்த தாக்குதலை முறியடிக்கப்பட்டது. இந்த சூழலில் உலக நாடுகள் இதில் தலையிட்டு சண்டையை நிறுத்துமாறு பாகிஸ்தான் கோரிக்கை விடுத்திருப்பதாக ராய்ட்டர்ஸ் தகவல் வெளியிட்டிருக்கிறது. இந்த போரை இந்தியா நிறுத்துமா நிறுத்தாதா என்பதற்கு ஒரே வரியில நான் விடை சொல்லிடுறேன். இந்தியா என்ன சொல்லிச்சுன்னு கேட்டீங்கன்னா, எல்லையில பதட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு முழு பொறுப்பு பாகிஸ்தான் தான். எல்லையில அமைதி திரும்ப வேண்டும் என்றால் பாகிஸ்தான் நினைத்தால்தான் அமைதி திரும்பும். நாங்க பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் தொடுத்தோம், ஆனா சாதாரண மக்கள் மீது போர் தொடுத்து எங்களை போர் சூழலுக்கு இழுத்து சென்றது யாரு? சிந்தூர் 2.0 உருவாக்கி விட்டது யாரு? பாகிஸ்தான். அதனால இங்க அமைதி நிலைநாட்ட வேண்டியது பாகிஸ்தானுடைய பொறுப்பு. அதனால 26 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதற்கு பாகிஸ்தான் பொறுப்பேற்றுக்க சொல்லுங்க, நாங்க போரை நிறுத்துறோம் அப்படின்னு இந்தியா பதில் சொல்லி இருக்கிறது. பாகிஸ்தான் போரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் IMF கிட்ட இந்தியன் ரூபாய் மதிப்புல 20,000 கோடி கடன் கேட்டுக்குது. ஆனா அந்த 20,000 கோடியும் இப்ப பாகிஸ்தானுக்கு கிடைக்காது போல இருக்குது. இந்தியா IMF ஆலோசனை கூட்டத்தில் பாகிஸ்தானுக்கு பணம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்ல போறாங்க. அதற்கு இந்தியா சொல்ல போற விஷயம் என்ன தெரியுமா? பாகிஸ்தானுக்கு வேட்டு வைக்கிற மாதிரி இருக்குது. முதல் விஷயம், பாகிஸ்தானுக்கு பயங்கரவாதிகளுக்கு பணம் கொடுக்கறதுக்கு அவன் நாட்டில் பணம் இருக்குது. இந்தியா மீது போர் தொடுப்பதற்கு அவன் நாட்டில் அவனுக்கு பணம் இருக்கிறது. உலகம் முழுவதும் இந்தியாவை எதிர்ப்பதற்கு ஆயுதம் வாங்குவதற்கு பணம் இருக்குது. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல்வாதியும் ஊழல் பண்றதுக்கு பணம் இருக்கிறது. இப்படி பல விஷயங்களுக்கு பணம் இருக்கும். ஆனா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் அத்தியாவசிய செலவுக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் கோதுமைக்கும் பணம் இல்லைன்னு கேட்டு நிப்பானா? சுகாதாரத்தை கட்டமைக்க போறேன், அது மட்டும் இல்ல சாலையை கட்டமைக்க போறேன், குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர போறேன், வீடுகளை உருவாக்கி தர போறேன். ஏன்னா IMF ஆனது மனிதாபிமான உதவிகள் அத்தியாவசிய உதவிகள் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தின் அடிப்படையில் எப்போதும் ஒரு நாட்டுக்கு பணத்தை கொடுக்கும். ஆனா பாகிஸ்தான் பணத்தை வாங்கி பயங்கரவாதிகளை வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ அதனால அவனுக்கு பணம் கொடுக்க வேணாம். நாங்க சொல்ற காரணம் சரியா இருக்கா இல்லையான்னு பாருங்களேன். ஒரு நாடு இன்னொரு நாடுடன் சண்டைக்கு போனோம்னு வச்சுங்களேன், குறைந்தபட்சம் பாகிஸ்தானுடன் ஒப்பிடுகின்ற போது இந்தியாவில் பொருளாதார வலிமையா இருக்கு. இப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை போடுகின்ற போது இந்தியாவுடைய பொருளாதாரமோ இல்ல பண இழப்போ 1.6 பில்லியன் டாலர் அளவுக்கு செலவாகுமா? பாகிஸ்தானுக்கு எவ்வளவு இழப்பு ஏற்படும் பாத்தீங்கன்னா 1.2 பில்லியன் அளவுக்கு செலவாகுமா பாகிஸ்தானுக்கு இந்த போர் நடப்பதனால. இப்படி ஏகப்பட்ட பண செலவாகின்ற இந்த தருணத்துல இந்தியாவுடன் ஏன் மோதனம்? நாங்க பயங்கரவாத முகாமை தானே தாக்கணும். பயங்கரவாத முகாமை தாக்குகின்ற இந்த தருணத்துல இந்தியா மீது எதற்காக போர் தொடுத்தோம்? சிவிலியன்களை எதற்காக தாக்கணும்? எங்க ராணுவ முகாம் மீதும் எங்களுடைய கோயில் மீதும் எதற்காக தாக்குதல் தொடுத்தோம்? அப்போ இவங்கிட்ட பணம் இல்லாம ஆயுதம் இல்லாம ராணுவ வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்காம இவனால போர் தொடுத்துட முடியுமா? 1.2 பில்லியன் டாலர் அளவுக்கு நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சு இந்தியாவுடன் மோதுறானா இவனுக்கு பணம் தரணுமா அப்படின்னு புள்ளி விவரத்தை இந்தியா அடுக்கி இருக்கிறது. கேட்டிருப்பதோ பாத்தீங்கன்னா 20,000 கோடி. ஆனா 1.2 பில்லியன், அதை விட பல மடங்கு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு இந்தியாவுடன் சண்டை போட்டா செலவாகும். சோ அதை எப்படி ஈடுகட்டுவான்? அப்போ நல்லவனா இருந்தா நாடு வளம் பெற வேண்டும் என்றால், பணம் இல்லை என்றால், ஏழ்மையா இருக்கிறோம் என்றால் இவன் இந்தியாவுடன் மோதி இருக்க கூடாது, சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கணும். ஏன் மோதனா? அதனால நாங்க போற நிறுத்த மாட்டோம்
அதுவும் ஒவ்வொரு பயங்கரவாதியும் பாகிஸ்தானுக்குள்ள போயிட்டு கொக்கரிக்கிறான். அதனால பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பயங்கரவாதியும் தேடி ஒழிக்காத வரைக்கும் நாங்கள் போற நிறுத்த மாட்டோம் அப்படின்னு இந்தியா சொல்லி பிடிச்சி IMFலையும் போயிட்டு பாகிஸ்தானுக்கு பணத்தை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இப்போ பாகிஸ்தான் ஏன்டா போற நிறுத்த சொல்றான் அப்படின்றதுக்கு ஒரு காரணத்தை சொன்னோம். இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? போர் என்றாலே இரண்டு பக்கம் சேதாரம் நடக்கணும். ஆனா இந்த போர்ல ஒரு பக்கம் மட்டும்தான் சேதாரம் நடக்கிறது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அமைதியாக அவங்க அடிப்படை வேலைகளை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இப்போ பாகிஸ்தானும் இந்தியாவும் சண்டை போறதுனால இந்தியாவுக்கு என்ன மாதிரி பிரச்சனை ஏற்பட்டிருக்குது? நைட்ல ஆனா கரண்ட் இல்லை, அது ஒன்று தான். இரண்டாவது, காஷ்மீர் போன்ற இடங்கள்ல பாகிஸ்தானுக்காரன் பழிபாவமே பார்க்க மாட்டான், பொதுமக்களா ராணுவமானு பார்க்க மாட்டான், அவன் குண்டு போடுவான். அதனால அவனிடத்துல இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் வெறிச்சோடி இருக்குது. ஆனா அலுவல் பணிகள்லாம் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா காஷ்மீர்ல அலுவல் பணிகள் அத்தனையும் நடக்குது. நேத்து பூஞ்சி, ரஜோரி போன்ற பகுதிகள்லாம் ராக்கெட்டை வச்சு ஏவனான். சேதம் ஏற்பட்டிருக்குமா என்று பார்க்கின்ற போது இந்தியாவுக்கு எந்த விதமான சேதாரமும் இல்லை. அங்கங்க வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா தொலையாக ஓட்டையாக கொஞ்சம் மாறிக்குது. அதையும் உமர் அப்துல்லா அவர்கள் போயிட்டு எங்க தாக்குதல் தொடுத்தானோ அந்த இடத்துல நேரடியா போய் விசிட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு பாதுகாப்பு அம்சங்களை இந்தியா வலுவா கடைபிடிக்குது. அதனால பதட்டம் இருக்குதே கண்டு பயம் இல்லை, இந்தியாவுக்கு சேதாரம் இல்லை. பஞ்சாபிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் எல்லையோரம் இருக்கக்கூடிய விமான நிலையங்களை மூடி இருக்கணும். ஆனா நம்முடைய மத்திய அரசாங்கமானது பஞ்சாபுக்கு போங்க அப்படின்னு முக்கிய அமைச்சர்களை 3 பேரை அனுப்பி வச்சிருக்காங்க. எதுக்கு? அத்தியாவசிய பொருட்கள் அங்க இருக்க மக்களுக்கு தட்டுப்பாடு இன்றி கிடைக்கணும். ஏன்னா பாகிஸ்தானுடைய எண்ணமே என்னன்னு கேட்டீங்கன்னா பஞ்சாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலவரத்தை உருவாக்கணும், இந்துக்கள் சீக்கியர் என்ற மோதலை உருவாக்கணும், அதன் மூலமாக இந்த போரை திசை திருப்பணும் என்பதற்காக பொற்கோயிலை உடைப்பதற்காகவே கால்குலேஷன் போட்டிருக்கான். காலிஸ்தானுடன் வந்து பாகிஸ்தான் பயங்கரவாதிகளும் பாகிஸ்தான் ராணுவமும் கைகோர்த்து இருந்தது. ஆனா காலிஸ்தான்காரன் நம்பி இருந்தான் நம்முடைய பொற்கோயில் மீது தாக்குதல் தொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆனா அவன் தாக்குதல் தொடுத்ததே வந்து பயங்கரவாதியும் பாகிஸ்தான் ராணுவமும் பொற்கோயில் மீது தான். அதனால காலிஸ்தான்காரன் கூட இனிமே வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு உதவவே மாட்டான். ஸோ பஞ்சாப்ல கலவரத்தை உருவாக்க வேண்டும், திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக தான் தாக்குதல் தொடுக்கிறாங்க. அதனால பஞ்சாப்பை போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கும் பஞ்சாப் எல்லையில எந்த விதமான பதட்டமும் கிடையாது, எந்த விதமான சேதாரமும் கிடையாது. அதனால நேற்றைய தாக்குதல் பாகிஸ்தானுக்கு பெரிய அடி கொடுத்திருக்குது இந்தியா. அவனால அல்ல, அவனுடைய சக்தியால என்னெல்லாம் இந்தியாவுக்கு தீமை விளைவிக்க முடியுமோ அத்தனையும் விளைவிச்சு பார்த்துட்டான். பாகிஸ்தானுக்கு தான் மரண அடி. ராவல்பிண்டி, கராச்சி, லாகூர், இஸ்லாமாபாத் எந்த இடத்தையும் விடாம இந்தியா செம மாத்தி இருக்கிறது. நேற்றைய நைட்டு பாகிஸ்தான் தாக்குதல் தொடுத்தான். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ராணுவத்துக்கு கூடுதலான அதிகாரத்தை வழங்கியிருக்கிறது. அதன்படி ராணுவமானது எந்த இடத்துல எவ்வளவு பேர் இருக்கணும், அது மட்டும் இல்ல என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளை செய்யணும், எவ்வளவு ஆயுதங்கள் வாங்கணும், இப்படி மத்திய அமைச்சரவையினுடைய ஒப்புதல் இல்லாம ராணுவமே முடிவெடுத்துக்கலாம். ஸோ ஒரு இடத்துல இருந்து ராணுவத்தை இன்னொரு இடத்துக்கு அனுப்பணும்னா உள்துறை அமைச்சரை கேட்கணும் குறைந்தபட்சமாவது. ஏன்னா பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற எல்லையோர படை வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு பார்லிமெண்ட் குழுவுடைய ஆலோசனை கூட்டத்திலும் சரி, முப்படை தளபதிகளுடைய ஆலோசனை கூட்டத்தில் இருந்தாலும் சரி, நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர், நம்ம மோடி, நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இவங்கெல்லாம் ஆலோசனை செய்து ராணுவத்துக்கு கூடுதலான அதிகாரத்தை வழங்கியிருக்காங்க. எப்ப எல்லையில என்ன மாதிரி ஏற்பாடு செஞ்சா பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க முடியுமோ அந்த ஏற்பாடை கேட்கவே தேவையில்லை. என்ன ஆயுதத்தை வாங்கி பாகிஸ்தானுக்கு சூன்யம் வைக்க முடியுமோ அந்த ஆயுதத்தை வாங்கி சூன்யம் வையுங்க, நாங்க பாத்துக்கிறோம், அதற்கான நிதியை கொடுக்கிறோம் அப்படின்னு ராணுவத்துக்கு கூடுதலான அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. இந்த அதிகாரமானது 3 வருடத்துக்கு ராணுவத்துக்கு இருக்கும். அதனால பாகிஸ்தானை நிரந்தரமா முடக்கணும் என்று இந்தியா நினைச்சிருக்கிறது. அதனால தான் 3 வருஷத்துக்கு ராணுவத்துக்கான கூடுதல் அதிகாரத்தை வழங்கியிருக்கின்றார்கள். அது மட்டும் கிடையாது, பாகிஸ்தான் போரை நிறுத்துங்க அப்படின்னு கதறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. பாகிஸ்தான் இருக்கக்கூடிய எந்த அரசியல்வாதியும் வெளியே வர்றதே கிடையாது. உங்க எல்லாருக்கும் தெரியும், பாகிஸ்தான் எம்பி பார்லிமெண்ட்டே கதனார், நாம தப்பு பண்ணிட்டோம், அல்லாவால் உருவாக்கப்பட்ட நாடு பாகிஸ்தானு, ஆனால் நாம் எல்லா விதத்திலையும் தோற்று போயிருக்கிறோம், இந்தியாவை வீணா சீண்டிட்டோம், அதனால நம்மளை இராணுவத்தால் காப்பாற்ற முடியாது, அல்லாவால் தான் காப்பாற்ற முடியும்,
நாங்கள் அல்லாஹ் கொள்கையில் இருக்கிறோம், அதனால் அல்லாஹ் இருக்கின்ற பூமியை அல்லாஹ் தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டில் கதறினார் இல்லையா? ஸோ இப்படி எல்லா அரசியல் தலைவர்களும் அவங்க தங்களை பாதுகாத்து கொண்டார்கள். இப்போ களத்தில் நின்று ஆணையிடுவது யார்? அரசியல் தலைவர்கள் இல்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாம் எல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. இப்போது இராணுவம் மட்டும் துணிச்சலாக எப்படி சண்டை போடும்? அதனால் இப்போது இராணுவ தளபதியை பொறுத்த வரைக்கும் இந்த போரை நிறுத்தினா சரியாக இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறார். ஏன்னா பாகிஸ்தானில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் எந்த முடிவு எடுக்கிறது கிடையாது. இராணுவத்துக்கிட்ட ஆயுதம் கிடையாது, இருக்கிற ஆயுதமும் இந்தியாவுக்கு எதிராக செயல்படவே இல்லை, எல்லாம் புஷ்ஷுன்னு போகுது, நிதி ஆதாரமும் கிடையாது. இரண்டாவது, இம்ரான்கானுடைய ஆதரவாளர்கள் இம்ரான்கானை வெளியே விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானில் பயங்கரமாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. பலுச்சை பொறுத்த வரைக்கும் தனிநாடு கேட்டு அவங்க பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நதிநீர் பிரச்சனையில் சிந்து மக்களை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுடன் ஒத்துழைக்கவே இல்லை. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைக்கு இந்த தருணத்தில் இந்தியாவுடன் மோதுவது சரியா? அநியாயமாக நாம பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை பலி கொடுக்கணுமா அப்படின்னு ராணுவ தளபதி நிற்கிறாரு. அதனால் அவர் சொல்கிறாரு, இந்தியாவுடன் போர் வேண்டாம், தயவுசெய்து நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய நேச நாடுகள்கிட்டையும் சர்வதேச அமைப்புகிட்டையும் ஏப்பா இந்தியாவை போரை நிறுத்த சொல்லுவா அப்படின்னு வாய் விட்டு கதறி இருக்கின்றார்கள். இரண்டாவது, இந்தியா ஒரு சபதம் எடுத்திருக்குது, எங்களுடைய பெண்களுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய குங்குமத்தை அழிச்சிட்டு, அதனால் எவன் அழிப்பதுக்கு காரணமாக இருந்தாலும் அவனை ஒருத்தனை இல்லாமல் வேட்டையாட முன்னாடி எங்களுடைய ஆப்ரேஷனை முடிவுக்கு கொண்டு வர மாட்டோம். அதோட போச்சுன்னா ஒவ்வொரு பயங்கரவாதியும் பாகிஸ்தான் எங்கே ஒளிச்சு வச்சுருந்தாலும் சரி, எவன் அவனை பாதுகாக்கிறாலும் சரி, அவனை போட்டுட்டு பயங்கரவாதியை போடுவோம் அப்படின்னு ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லிட்டார். ஏற்கனவே 100 பயங்கரவாதிகளுக்கு மேலானவர்களை கொன்னுட்டோம். இப்படி பயங்கரவாத தளங்களும் பாகிஸ்தானில் அழிக்கப்படுகிறது, பயங்கரவாதிகளும் அழிக்கப்படுகின்றார்கள். இப்போ பாகிஸ்தான் என்ன நினைப்பான்னு நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்க? ஐயோ, நமக்கு நிதி உதவி பண்ணவனும் சோறு போட்டவனும் இந்தியாவை எதிர்த்து அதோடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தணும் இந்த பயங்கரவாதிகள் தான். அவனுங்களே இன்னைக்கு ஏய் போரில் வேணாடா, போர் என்ற போர்வில் எங்களை மொத்தமாக இந்தியாக்காரன் ஒழிச்சு தள்ளுறான்டா, ஒருத்தம் கூட உயிராக இருக்க மாட்டோம் பொழுதுடா, அப்புறம் எதுக்குடா போர் நித்துடா அப்படின்னு இத்தனை நாளும் பாகிஸ்தானுக்கு சோறு போட்டவன் பயங்கரவாதி. பல நாடுகளை கொள்ளை அடித்து, இல்லை இந்தியாவுக்கு எதிராக காய் நகர்த்தல் பண்ணுறேன், இந்தியாவை ஒழிக்கிறேன் அப்படின்னு சீனா கிட்ட பம்மாத்து பண்ணி காசு பெற்றவன் அத்தனை பேரும் பயங்கரவாதிகள். அந்த பயங்கரவாதியினுடைய நிதி உதவினால தான் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டே போயிட்டு இருந்தது. இன்னைக்கு அந்த பயங்கரவாதியே மொத்தமாக ஒழிக்கப்படுகிறது அப்படின்னும் பொழுது அந்த பயங்கரவாதி பாகிஸ்தான் கிட்ட சொல்ல மாட்டானா, போதுண்டா போர், தயவு செய்து நிறுத்திடா அப்படின்னு சொல்ல மாட்டானா? அதனால் இந்தியாவுடைய கட்டமைப்பை பார்த்து, பயங்கரவாதிகள் மொத்தமாக வேட்டையாடுவதை பார்த்து, பாகிஸ்தானுடைய பொருளாதார நிலையை பார்த்து, கிடைக்கின்ற கடனும் கிடைக்காது போல் இருக்குதுன்னு பார்த்து, அது மட்டும் கிடையாது, நேற்று செம்ம தாக்குதல் நடத்திட்டோம் இந்தியா மீது அப்படின்னு சொன்ன பாகிஸ்தான் தரப்பிலிருந்து அந்த நாட்டு பிரதமர் ஏதாவது விளக்கம் அளிச்சிருக்காரு? அந்த நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏதாவது விளக்கம் அளிச்சிருக்காரு? இல்லை அந்த நாட்டு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஒருத்தர் அடிக்கடி பேசுவார், அட்டா உள்ளா தராரு, அந்தால் எதனா பேசியிருக்காரு? பாகிஸ்தான்லேருந்து ஏதாவது அரசியல் தலைவருடைய குரலானது கேட்டிருக்குது? இல்லை நேற்றைய தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானில் ஏதாவது அவசர ஆலோசனை எதாவது பண்ணியிருக்காங்க? இல்லை மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் அப்படி எதனா சொல்லியிருக்கிறாங்க? நம்ம நாட்டில் ஐபிஎல் வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க இந்த சுச்சுவேஷனில். அதே மாதிரி மருத்துவ கட்டமைப்பை பார்த்தீங்கன்னா நாம் பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஜேபி நட்டா அவர்கள் அவசர கூட்டத்தை கூட்டி எல்லையோரம் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் மருத்துவ கட்டமைப்பை உசார்படுத்துங்க அப்படின்னு இன்றைக்கி அறிவுறுத்தியிருக்கிறாங்க. அதற்கு என்ன தேவையோ அத்தனையும் கொண்டு வாங்க, நம்ம பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ கட்டமைப்பு உலகமே வியக்கக்கூடிய அளவுக்கு சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்தியா பாகிஸ்தான் போரானது ரொம்ப பெருசாக போகுது அப்படின்னு நல்லா தெரியும். இரண்டாவது, டெல்லியில் இன்னைக்கு விமான சேவைகள் பார்த்திங்கன்னா இயல்பாக இருக்குது. அது மட்டும் இல்லை, எல்லை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள், அப்புறம் டெல்லி போன்ற உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு லீவ் இல்லை அப்படின்னு மீண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இந்தியா போருக்கு தயாராகுது. இரண்டாவது, நாட்டை காப்பாற்றுவதற்கு முன்னேற்பாடுகள் செஞ்சுட்டே இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா பலகட்ட ஆலோசனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பாகிஸ்தானில் அப்படி எதுவும் பலகட்ட ஆலோசனை நடக்கிற மாதிரி தெரியல. நம்ம ஐஎன்எஸ் விக்ராந்தானது கராச்சியை நோக்கி போகுது. அங்கே கண்டிப்பாக பிரம்மோஸ் ஏவுகணையை வச்சு கராச்சியை அடிப்பாங்க போல் இருக்குது. அதனால் பாகிஸ்தானுக்காரன் அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு காலையிலிருந்து நேற்று நைட்டிலிருந்தே கராச்சி பற்றிக்கிட்டு எரியுது,
கராச்சியை தாக்கிட்டாங்க, அவ்வளோதான் அப்படின்னு கதறான். இப்படி பாகிஸ்தான்காரன் பயப்பட அவன் நாட்டில் இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்டானது, ஏன்னா பொருளாதாரம் தான் ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு, பாகிஸ்தான்காரன் ஒட்டுமொத்தமாக பயந்து நடுங்குவதனால இன்னைக்கு பாகிஸ்தானுடைய ஷேர் மார்க்கெட்டானது நேற்று 11% விழுந்தது, இன்னைக்கு 15% விழுந்திருக்கிறது. ஸோ ஒரு ஷேருடைய மொத்த வேல்வியில் 11% என்பதே வந்து பார்த்தீங்கன்னா ஈடுகட்ட முடியாது. இன்றைக்கி 15% விழுந்திருக்குது. அப்புறம் பாகிஸ்தான் சண்டைக்கு தயாராக இருப்பான்னு நினைக்கிறீங்க? அதுலேயும் இந்த சீனாவினுடைய ஆயுதங்களை நம்பி இந்தியா கிட்ட மோதுவான்னு நினைக்கிறீங்க? அதுவும் சீனாக்காரங்கிட்டே கேட்டாங்க, இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் சீனா ஆயுதங்களை பயன்படுத்தியதா, வான் பாதுகாப்பு கவசங்களை சீனாவை பயன்படுத்தினாங்களா அப்படின்னு கேட்கும்போது முக்கிய தகவல் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சீனாக்காரன் உருட்டுறான். ஏன்னா இந்தியா அடித்த அடியில் பாகிஸ்தான் வைத்திருந்த எல்லா பாதுகாப்பு கவசங்களும் தூளாக போச்சு. வான் பாதுகாப்பு கவசத்தையே நம்முடைய ட்ரோன் ஆனது அடிச்சிருக்குது. அப்படி இருக்கும்போது ஆமாம், எங்களுடைய ஆயுதங்களை தான் பாகிஸ்தானானது இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்திச்சு அப்படின்னு சீனா சொன்னால் சீனாவுடைய ஆயுதங்கள் எந்த அளவுக்கு தரமானது என்று உலக அளவில் கேள்விக்குறியாகும். அதனால் அவனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய இந்த போரை நிறுத்திட்டா நல்லா இருக்கும். ஏன்னா சண்டை போட ஏன்னா எல்லையில் வெடித்து விழுந்திருக்கக்கூடிய தூளாக நொறுங்கி இருக்கக்கூடிய ஏவுகணைகள் எல்லாம் காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றுகின்றார்கள். அப்படி கைப்பற்றுகின்ற எல்லா அந்த ஏவுகணைகளையும் போய் பரிசோதிக்க போகிறாங்க. அந்த ஏவுகணை எங்கே வாங்கப்பட்டது, எந்த நாட்டினுடைய தயாரிப்பு எல்லாம் பார்க்க போகிறாங்க. அப்படி பார்த்து வெளியே விட்டாங்கன்னா சீனாக்காரனுக்கு மானம் போயிடும். பஞ்சாபில் இருந்தும் காஷ்மீரில் இருந்தும் ராஜஸ்தானில் இருந்தும் வெடிக்காத தாக்குதலுக்கு பயன்படுத்தின முழு ராக்கெட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றி இருக்கின்றார்கள். ஸோ இப்படி பாகிஸ்தானுக்கு எஜமானாக இருக்கக்கூடிய சீனாக்காரன்லாம் அந்த போரை நிறுத்த சொல்லுடா, ஏன் ஆயுதத்தை கொண்டு தாக்குறீங்க, அவன் சும்மா அடிச்சுட்டு போகிற மாதிரி அடிச்சுட்டு போகிறான், நாளைக்கு சீனா ஆயுதங்கள் பொம்மை தான், அது இந்தியாவுக்கு எதிராக வேலை பார்க்காதுன்னு தெரிஞ்சிட்டா உலகம் முழுவதும் விற்றுருக்கிறேன், அவன் அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பா இந்த ஆயுதத்தை எடுத்துக்கோ, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி போடுவான்டா, மானம் போயிட்டுண்டா, அந்த போரை நிறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச அளவில் பல அழுத்தங்கள் பாகிஸ்தானுக்கு. சொந்த நாட்டில் தீவிரவாதிகள் அழுத்தம், அரசியல்வாதிகள் அழுத்தம், இராணுவத்தை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய அதிகாரிகள் இல்லை, இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இடையில போரை நிறுத்தக்கூடாதா சாமியை, இந்தியாக்காரன் மொத்தமாக ஓய்ச்சுவான் பொழுகுதே அப்படின்னு கதறுகின்றார்கள். ஸோ இன்னும் ஏகப்பட்ட செய்திகள் இருக்கிறது. ஏன்னா நம்ம நாட்டில் எந்த ஒரு வங்கி சேவையும் வந்து பார்த்தீங்கன்னா முடங்கவே இல்லை. ஆனால் பாகிஸ்தான்லேருந்து பரப்புகின்ற பொய் பரப்புரை என்பது எல்லா வங்கி சேவையும், அதாவது எல்லையில் இருக்கக்கூடிய வங்கி சேவைகள் கூட சரியாக தான் இயங்குது. ஆனால் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொய்யை பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இந்தியாவை வெறுமனே வந்து அவதூறு பரப்பி உளவியல் ரீதியாக ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி வெற்றி பெற்று விடலாம்னு நினைக்கின்ற பாகிஸ்தானோட வியூகம் வெற்றி பெறும்? அப்படிலாம் வெற்றி பெறாது. ஸோ எல்லாவற்றுக்கும் இந்தியா பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்குது, உடனடியாக தீர்வை கண்டுக்கிட்டே இருக்குது. அதனால் இந்தியாவை எதிர்க்க முடியாதுன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அதனால் சாமி போரை நிறுத்த சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சர்வதேச அமைப்பு கிட்ட போயிட்டு கெஞ்சிருக்கின்றான். சர்வதேச அமைப்புகள் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துமா என்று தெரியல. எல்லாம் பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. எது நடந்தாலும் நன்மைக்கு தான். நன்றி.